இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித லூயி தே மரியாக் என்கிற புனிதையருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிரான்ஸ் தேசத்துல 17ஆவது நூற்றாண்டில் பிறந்த ஒரு அழகான ஒரு புனிதை. அன்புமிக்கவர்களே, அரச படைத்தளபதி ஒருவருக்கு மகளாக பிறந்த இவர் மிக இளைய வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார். தந்தை இன்னொரு மனம் முடித்த பிறகு அந்த தாயினுடைய கொடுமைகள் காரணமாக அருட்சகோதரிகள் நடத்தி வந்த ஒரு துறவர் மடத்திற்கு இவர் படிக்க செல்கிறார். அங்கே சென்ற அவர் அதே கன்னியர் மடத்துல துறவியாக வாழ விரும்பி அவர்களிடத்தில் அனுமதி கேட்ட நேரத்துல அந்த துறவர சபையினுடைய தலைமை சகோதரி, இறைவன் உனக்கு வேறு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஆகவே உன்னுடைய வாழ்வை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி பிறகு இறைவனுடைய சித்தமானால் சபைக்கு நீ வரலாம் என்று அவருக்கு அறிவுரை கூறுகிறார். அதற்கு பிறகு பிரான்ஸ் தேசத்தினுடைய அரசியனுடைய ஆணைக்கு இணங்க பிரான்ஸ் தேசத்துல ஆவண காப்பகத்தினுடைய நிர்வாகியாக இவர் பணி நியமனம் செய்யப்படுகிறார். இவருக்கு பக்தியும் ஒழுக்கமும் உள்ள ஒரு அரச குடும்பத்து இளைஞரோடு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த திருமணத்தினுடைய ஆசீர்வாதமாக மிஷேல் என்கிற ஒரு அழகான பெண் குழந்தைக்கும் இவர் தாயாராகிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்த நேரத்துல திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இவருடைய கணவர் இறந்து விடவே தனியாக விடப்படுகிறார் இந்த புனித லூயி தே மரியலாக். அதற்கு பிறகு இவர் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆன்மீக பணியும் நற்செய்தி பணியும் அதே நேரத்தில் அன்பு பணியையும் செய்து வந்த புனித வின்சென்ட் தே பால் அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு புனித வின்சென்ட் தே பால் அவர்களோடு சேர்ந்து அன்பு பணியில் இவர் ஈடுபட்டார் என்றும், பிறகு இறைவனுடைய சித்தத்தினால் புனித வின்சென்ட் தே பால் இந்த புனித லூயி தே மரியலாக் என்பவரை பெண்களுக்கான ஒரு அன்பின் பணியாளர்கள் சபையை தொடங்குவதற்காக அனுமதி அளித்தார் என்றும், அவருடைய அனுமதியோடும் வழிகாட்டுதலோடும் பெண்களுக்கென்று அன்பின் பணியாளர்கள் சபையை ஏற்படுத்தினார் இந்த புனித லூயி தே மரியலாக் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் ஏழையருக்கான பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, அப்படி என்று தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார் லூயி தே மரியலாக் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவரை போன்று நாமும் அன்பு பணியில ஈடுபட வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு சவாலை விடுக்கிறார். அதாவது, உங்களுக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு கூர்வாயாக, பகைவரிடத்துல வெறுப்பு கூர்வாயாக என்று தான் நீங்கள் இதுவரையில கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடத்துல அன்பு கூறுங்கள், உங்கள் பகைவருக்காக இறைவனிடத்துல மன்றாடுங்கள். அப்படி என்று வாழ்க்கையில ஒரு புதிய சவாலை இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அன்பு மிக்கவர்களே, நம்மீது அன்பு கொள்வர்கள் மீது நாம் அன்பு கொள்வது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் நம்முடைய பகைவர்கள் மீது அன்பு கூறுவதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் என்பது உண்மையிலேயே நம்மால் முடியாத ஒரு காரியம் என்பதை இறைவன் புரிந்து கொண்டு தான் நமக்கு இந்த ஒரு சவாலை கொடுக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இது சாத்தியமா, முடியுமா? உண்மையாகவே நம் மீது வெறுப்பு உள்ளவர்கள், உண்மையாகவே நமக்கு துரோகம் செய்தவர்கள், உண்மையாகவே நம்முடைய நற்பெயரை கெடுத்தவர்கள், இவர்களை பார்த்து சிரிக்க முடியுமா, அல்லது பேச முடியுமா, அவர்களிடத்தில் அன்பு கூற முடியுமா, அல்லது அவர்களை மன்னிக்க முடியுமா? அப்படி என்கிற அடிப்படையான கேள்விக்கு மனிதர்களுடைய பார்வையில இது இயலாத ஒரு காரியமாக இருந்தாலும் இறைவனுடைய துணை கொண்டு நம்மால் மன்னிக்க முடியும். இறைவனுடைய துணை கொண்டு நம்மால் அவர்களை அன்பு செய்ய முடியும். இறைவனுடைய துணை கொண்டு இவை இரண்டையும் செய்து நாம் மன மகிழ்வோடு வாழ முடியும் என்கிற அழகான செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார். அன்புமிக்கவர்கள், 2006 பெனிஸ்லவானியா என்கிற ஒரு மாகாணத்துல அமிஷ் என்கிற ஒரு நகரத்துல 6 பள்ளி குழந்தைகளை ஒருவன் சுட்டுக் கொள்கிறான். அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அவனுக்கான மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த இளைஞனை அமிஷ் கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மன்னித்து அவனுக்காக ஒரு பொருளாதார உதவியை செய்து அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார்கள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஏழ்மையின் காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில அவன் செய்த அந்த கொடூர செயலுக்காக அவனுடைய குடும்பத்தை தண்டிக்க விரும்பாத அந்த கிராமத்து மக்கள் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் பொருளாதார உதவி செய்தார்கள் என்று நம்ம வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இதுதான் உண்மையான மன்னித்தல், இதுதான் உண்மையாகவே பகைவருக்காக இறைவேண்டல் செய்தல்,
இதுதான் நம்முடைய பகைவருக்காக உதவி செய்தல். இரண்டாவது ஒரு செய்தியாக 1934 ஆண்டு 2ஆம் உலக போர் நேரத்தில் ஈவா மிரியம் என்று 2 பெண் குழந்தைகள் ஒரு யூத குடும்பத்தில் பிறக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவர்கள் இருவரையுமே ஹிட்லருடைய நாஜி படைகள் ஆஷ்விஸ் என்று சொல்லப்படுகிற சித்திரவதை முகாமுக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்ற பொழுது இந்த 2 சகோதரிகளுக்குமான வயது 9. பல்வேறு சித்திரவதைகள் 6-7 மாதங்கள் இந்த 2 குழந்தைகளையும் அந்த வதை முகாமில சித்திரவதை செய்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மெங்கலே என்று சொல்லப்படுகிற ஒரு டாக்டர், மருத்துவர், இந்த 2 குழந்தைகள் மீதும் பல்வேறு கொடூரமான மருத்துவ பரிசோதனைகளை செய்கிறார். அதாவது இரத்த பரிசோதனை, பல விஷ கிருமிகளை அவர்களுடைய உடலில் செலுத்தி அவர்களுடைய உடலில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று பரிசோதிக்கிற ஒரு கொடூரமான ஒரு செயலை அந்த மருத்துவர் மெங்கேலே என்பவர் பல மாதங்களாக செய்கிறார். கடைசியில சில நண்பர்களுடைய உதவியோடு இந்த 2 சிறுமிகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். அதற்கு பிறகு இஸ்ரேல் அவர் சேருகிறார். இஸ்ரேல்ல அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞனை மணமுடித்து அவருக்கு 2 குழந்தைகள். இந்த கொடூரங்களை நினைவு கூர்ந்து இந்த சித்திரவதை முகாம்களில் கொடுமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர் மற்றும் பல விருதுகளை வென்றவர். கடைசியில் ஒரு நாள் தன்னை சித்திரவதை செய்த இந்த மருத்துவர் மெங்கேலே என்பவரை பார்த்து அவரை முழுவதுமாக மன்னித்தவர் தான் இந்த ஈவா மற்றும் அவருடைய அன்பு சகோதரி பிரியம் என்பவர்கள். அன்புமிக்கவர்களே, இதுதான் உண்மையாகவே நம்முடைய பகைவரை மன்னிப்பது. இதுதான் உண்மையாகவே நம்முடைய பகைவருக்காக இறைவேண்டல் செய்வது. மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நம்முடைய பகைவரை மன்னிக்கிற, மறக்கிற, அவர்களுக்காக இறை வேண்டல் செய்கிற ஒரு செயல் கடினமானதாக தோன்றினாலும் உண்மையாகவே இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது மன்னித்து மறந்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வதே உண்மையாகவே இயேசுவினுடைய சீடர்களுடைய செயல் என்பதை புரிந்து கொண்டு இந்த தவக்காலத்துல நாம் யாரையாவது மன்னியாமல் இருந்தால் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மன்னித்து நாம் முதலில் இறைவனோடு ஒப்புரவு செய்து கொள்ள இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.